Hi viewers, இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸில் சார்ட்டிங் மெத்தட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பபிள் சார்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ செலெக்ஷன் சார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் சார்ட் இட்ஸ் ஆல்சோ a சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம் தான், பட் பபிள் சார்ட்டை விட இது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பபிள் சார்ட் என்ன பண்ணும், லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்டை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் செக் பண்ணும். இண்டெக்ஸ் 0 கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கும், ஸ்வாப் பண்ணிக்கும். இதுதான் பபிள் சார்ட். பட் இட் வில் டேக் டைம் டு கம்ப்ளீட் த சார்ட்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். அது டைம் எடுக்கும். அதை விட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் செலெக்ஷன் சார்ட். அதோடைய மினிமல் ஸ்வாப்பிங் டைமு, அந்த சார்ட்டிங் டைம்லாம் பபிள் சார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக முடிக்கும். அதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். சூடோ கோட் என்னென்னு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தட் இஸ் இண்டெக்ஸ் 0. இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வி சர்ச் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் த அரே. ஃபுல் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பார்த்துட்டு அதில் இருக்க மினிமம் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணும். இதுதான் இதோடைய சார்ட்டிங் டெக்னிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க இனிஷியல் எலிமெண்ட். இனிஷியல் அரேயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் அரேயில் என்ன கொடுத்துருக்காங்க, 13 இருக்குது, 16 இருக்குது, 11 இருக்குது, 18 இருக்குது, 14, தென் 15. ஸோ இதுதான் இனிஷியல் லிஸ்ட் ஆஃப் அரேஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் அரேஸ்லேயே ஃபஸ்ட்டு இனிஷியல் அரேயில் அட் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணோன்னா மினிமம் எலிமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கும். மினிமம் எலிமெண்ட் இது என்னது, 11. அப்போ 11 என்ன பண்ணும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 11 மேலே 13 இருக்கிற பிளேஸ்க்கு போகும், 13 கீழே வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாஸோட ரிசல்ட். ஸோ 13 கீழே வந்துருச்சு, மினிமம் எலிமெண்ட் 11 மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ராசஸிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா செகண்ட் எலிமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இட் வில் லீவ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். அப்படின்னு பார்த்தோன்னா 11க்கு அப்புறம் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வரைக்கும் முடிக்கும். அப்போ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் மினிமம் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா 13. ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 13. அப்போ 13 16 இருக்க பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ண 16 13th பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ இதோடைய பாஸ் இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போது அந்த 13 லீவ் பண்ணிட்டு 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 15 வரைக்கும் செக் பண்ணோம். அதில் மினிமம் எலிமெண்ட் என்னென்னா 14. அப்போது 14 16th பிளேஸ்க்கு போகும், 16 14th பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ 16ல் இருக்கிற நம்பருக்கு பதிலாக 14 இருக்கும், 14ல் இருக்கிறதுக்கு பதிலாக 16 இருக்கும். ஓகே, அப்போ செகண்ட் அடுத்து ஃபோர்த்து பாஸ்க்கு போகும். ஃபோர்த்து பாஸ்க்கு போகிறப்போ 18, 16, 15 இந்த 3 நம்பர் தான் எடுக்கும். இப்போ 18, 15, 16, 15ல் மினிமம் என்னன்னு பார்த்து 15. அப்போ 15 இருக்கிற இடத்துல 18 இருக்கிற இடத்துல 15 போய்டும், 15 இருக்கிற இடத்துல 18 வந்துடும். அதுதான் இந்த ஃபோர்த்து பாஸோட ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாஸில் பார்க்கும். ஃபிஃப்த்து பாஸில் என்னென்னு செக் பண்ணோன்னா 15 லீவ் பண்ணிவிட்டு 16 and 18 செக் பண்ணோம். அதில் மினிமம் நம்பர் ஆல்ரெடி அந்த பொசிஷனில் தான் கரெக்டாக இருக்குது. அதனால் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இதில் இருக்காது. நோ ஸ்வாப்பிங் இஸ் நீடட் ஃபார் திஸ் ஃபிஃப்த்து பாஸ். ஓகே, என்ன ஆகும், இப்போ ஆல் த எலிமெண்ட்ஸும் என்னவாகும், சார்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணோம். ஃபைனலி வி வில் கெட் த சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த அரே. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். பட் இது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட் தேன் வென் கம்பேர்ட் டு த பபிள் சார்ட். இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இப்போ இது 5 மார்க் கொஷினில் வரும். அது என்ன டெஃபினிஷன் எழுதிடணும். ஃபஸ்ட்டு என்ன சார்ட்டிங், அது என்ன சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்றது அந்த டெஃபினிஷன் எழுதிடணும். அந்த சூடோ கோட் இருக்கணும். அந்த சூடோ கோடில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கணும். அடுத்து அதோடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் என்னென்ன எலிமெண்ட்டை நம்ம ஸ்வாப் பண்ணுறோமோ அது ஷேட் பண்ணி காட்டணும். எலிமெண்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை ஷேட் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ண எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பாக்ஸில் போட்டுடணும். இப்படி ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட் அந்த சூடோ கோட் இருக்கு இல்லையா, அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா நமக்கு இதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இட்ஸ் ஆல்சோ a வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வாப்பிங் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.